கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் யானைகள் கணக்கெடுக்கும் பணி நடந்து வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் உள்ளார். செந்தில்குமார், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. ஹரிணி, கோவை வனக்கோட்டத்துக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம், காரமடை, சிறுமுகை உள்ளிட்ட வனப்பகுதிகளில் இந்த யானைகள் கணக்கெடுக்கும் பணியானது இன்று துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலையின் மிக முக்கிய பகுதியாக பார்க்கப்படுகிறது. கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய 2 மாநில வனப்பகுதிகளை இணைக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் மேட்டுப்பாளையம், காரமடை, சிறுமுகை ஆகிய வனப்பகுதிகள் உள்ளன. இங்கே அதிக எண்ணிக்கையில் காட்டு யானைகள் என்பது வளர்ச்சி செல்லக்கூடிய பகுதியாக இருந்து வருகிறது. குறிப்பாக யானைகளின் பேறுகாலம் என்பது அந்த இனப்பெருக்க காலகட்டத்தில் அதிக அளவில் யானைகள் இங்கு வந்து செல்லும். இந்த நிலையில் தற்பொழுது கோடை காலத்தில் யானைகள் கணக்கெடுக்கக்கூடிய பணியானது தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கணக்கெடுப்பு பணியில் மேட்டுப்பாளையம் வன ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள், அது மட்டுமல்லாமல் வன பயிற்சியில் உள்ள உதவி வன பாதுகாவலர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கணக்கெடுக்கும் பணியானது 3 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. அதில் முதல் நாள் பணியான இன்று பிளாக் சென்சஸ் என சொல்வார்கள். அதாவது ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவுக்கு வனப்பகுதியில் பயணித்து, அதுவும் நேர்கோட்டில் இல்லாமல் ஜிக்ஜாக் எனப்படக்கூடிய வகையில் பயணித்து அங்கு கண்ணில் படக்கூடிய யானைகளை இன்று கணக்கெடுக்கப்படுகிறது. நாளைய தினம் நேர்கோட்டில் யானைகள் கணக்கெடுப்பு, அதனைத் தொடர்ந்து நீர்நிலைகளில் யானைகள் கணக்கெடுப்பு என 3 வகையாக பிரித்து இந்த கணக்கெடுப்பானது நடைபெற உள்ளது. மேட்டுப்பாளையம் வனப்பகுதியை பொறுத்தவரை இன்று காலை முதலே அதாவது மிகவும் அதாவது 6 மணி அளவிலிருந்து இந்த கணக்கெடுப்பானது தொடங்கி வனத்துறை ஊழியர்கள் மூலம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கணக்கெடுப்பானது யானைகளின் எண்ணிக்கை மற்றும் அவற்றை கண்காணிக்கக்கூடிய தரவுகள் போன்ற கோப்புகளை தயாரிக்கவும், யானைகளின் இனப்பெருக்கம் போன்றவற்றை தெரிந்து கொள்ளவும் இந்த கணக்கெடுப்பானது நடைபெற்று வருவதாக வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.